துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த 2026ல் ஒர்க் பிளேஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கும் சரி, ஒர்க் பிளேஸும் சரி ரொம்ப நிம்மதியாக இருக்க போது. சேலரி கரெக்டான லெவலில் சேலரி கிடைக்கும். இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழல், பணியிட சூழல் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இவங்க போனாங்கன்னா ரொம்ப நிம்மதியாக போகலாம். அந்த மாதிரியான விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் ப்ரொமோஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா, நீதித்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ரொமோஷன் இருக்குது. அதேமாதிரி மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்க்காத நன்மைகள் இருக்குது. அதாவது இவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. இங்கே எப்பயும் போல தான் செயலாற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு திடீர்னு பதவி உயர்வுகளும் ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் ஹைக்கும் இருக்குது. சேலரியும் சேர்த்து கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டார்ஸில் எனக்கு ஒரு 30-33 வயசுக்கிட்ட ஆயிடுச்சுங்க, 35 கிட்ட இருக்கேன், 30லேருந்து 35 வச்சுப்போம். அப்படியான செக்டாரில் இருக்கேன், எப்போ என்னை வெளியே அனுப்புவாங்களோ தெரியாது அப்படிங்கிற மாதிரியான மென்டாலிட்டியில் இருக்கிறவங்க கூட அடுத்த கட்ட ப்ரொமோஷன் இருக்கும். அவங்களாலையும் நம்ப முடியாது. இப்படிலாம் இருக்குமா, நானே பேப்பர் போட்டுட்டு வெளியே போகலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் கூட ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக விவசாயிகளுக்கு ஏற்றமும் முன்னேற்றமும் துலாமுக்கு இந்த வருஷம் இருக்குது.